வணக்கம் நண்பர்களே. சைவ சமயத்தின் முழுமுதல் கடவுளாக விளங்குபவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானை வழிபடக்கூடிய அடியவர்களிலே முதன்மை அடியவர்களாக இருப்பவர்கள் நாயன்மார்கள். மொத்தம் 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க. இந்த 63 நாயன்மார்களுக்குமே பல்வேறு சிவ ஆலயங்களில் சன்னதிகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 63 நாயன்மார்களுடைய சன்னதிகளும் எல்லா சிவ ஆலயங்களிலுமே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி இந்த 63 நாயன்மார்களுமே சிவபெருமான் மீது கொண்ட அதீத பக்தியின் காரணமாக, அதீத நம்பிக்கையின் காரணமாக சிவபெருமானையே நேரில் கண்டார்கள். அவராலேயே நேரடியாக முக்தியையும் பெற்றார்கள். அப்படிப்பட்ட சிறப்புகளை உடையவர்கள் தான் இந்த நாயன்மார்கள். இந்த 63 நாயன்மார்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய கண்ணப்ப நாயனாரை பற்றி தான் நாம இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல பார்க்க போகிறோம். இந்த கண்ணப்ப நாயனாரினுடைய வாழ்க்கை வரலாறு மற்ற நாயன்மார்களை விட சிறிது வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா மற்ற எல்லா நாயன்மார்களுமே பல்வேறு விதமான ஆகம விதிகளை கடைபிடித்தார்கள், பல்வேறு பூஜை முறைகளை கடைபிடித்தார்கள். ஆனால் இந்த நாம இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த கண்ணப்ப நாயனார் மட்டும் எந்த விதமான ஆகம விதிகளையுமே அவர் பின்பற்றல, எந்த விதமான பூஜை முறைகளையுமே அவர் பின்பற்றல. முழுக்க முழுக்க தொண்டு, சிவபெருமானுக்கு தொண்டு செய்தே நாயன்மார்களில் ஒருவராக உயர்ந்தார். சிவபெருமானுடைய தரிசனத்தை பெற்றார். அப்படிப்பட்ட அந்த நாயன்மாருடைய வரலாற்றை நம்ம பார்க்கலாம். திருக்காலத்தி மலை என்ற ஒரு மலை இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய திருக்காலத்தி மலை, அந்த திருக்காலத்தி மலைக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு தான் பொத்தம்பி என்கிற நாடு. இந்த பொத்தம்பி என்ற சிறிய நாட்டினுடைய அப்போதைய தலைநகராக இருந்தது உடும்பூர் என்னும் ஊர். இந்த உடும்பூர்ல வேட்டைக்காரர்கள் அதிகமாக இருந்தார்கள். வேடர் குலத்தவர்கள் மிக அதிகமாக கொண்ட ஒரு பகுதி தான் இந்த உடும்பூர். இந்த ஊர்ல வேட்டைக்காரர்கள் எல்லாருக்குமே தலைவனாக இருந்தவர் யாரு அப்படின்னா நாகன் என்ற ஒரு வேடர் குலத்தினுடைய தலைவன் இருந்தார். இந்த நாகனுடைய தலைமையில தான் மற்ற வேடர்கள் எல்லோருமே வேட்டைக்கு போவாங்க, மிருகங்களை வேட்டையாடுவாங்க. அதை வச்சு தன்னுடைய குடும்பத்தையும் அவங்க நடத்திட்டு வந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய காலங்களிலே இந்த நாகனுக்கு திருமணமாகிறது. அவருடைய மனைவியின் பெயர் தத்தை என்ற ஒரு பெண். இப்போ இந்த நாகனுக்கும் தத்தைக்கும் திருமணமாகி வெகு ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் அவர்களுக்கு குழந்தை பேரு இல்லை. இவர்கள் தனக்கு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய குல தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இவர்கள் மிக உறுதியோடு வணங்கி வந்தார்கள். பொதுவாகவே மலைவாழ் மக்களுடைய குலதெய்வமாக இருப்பவர் முருகப்பெருமான். குறிஞ்சி நில கடவுள் முருகப்பெருமான் அப்படின்றது நாம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இவர்கள் மலைப்பகுதியிலே வாழ்ந்து வரக்கூடிய வேடர் குலத்தவர்களாக இருப்பதால் எந்நேரமும் எல்லா நேரமும் இவர்கள் முருகப்பெருமானையே உறுதியோடு வணங்கி வந்தார்கள். அப்படி தனக்கு குழந்தை வரம் வேண்டும் என்று இந்த நாகனும் தத்தையும் தினமும் மனமுருகி முருகப்பெருமானை வேண்டி வந்தார்கள். இவர்களுடைய வேண்டுதல்களின் பலனாக இந்த நாகனுடைய மனைவி கருவுற்றால். சில மாதங்களில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே எப்படி இருக்கிறது அப்படின்னா, ஒரு சாதாரணமாக மற்ற குழந்தைகளைப் போல இல்லாம மிக அதிகமாக பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. உடல், கை, கால்கள் எல்லாமே அதிகமாக திண்ணமாக இருக்கிறது, திடமாக இருக்கிறது. அதனால அந்த வேடர்குல தலைவனாக விளங்கக்கூடிய நாகன் தன்னுடைய மகனுக்கு திண்ணன் என்றொரு பெயரினை வைத்தான். உடல் திண்ணமாக இருப்பதால் திண்ணன் என்றொரு பெயரினை வைத்து அந்த குழந்தையை வளர்த்து வருகிறார்கள். இப்ப வருஷங்கள் கடந்துகிட்டே போகுது. இந்த திண்ணன் பெரிய பையனா வளர்ந்துகிட்டே வராரு. அதே நேரத்துல அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய நாகனுக்கு வயதாகிக்கிட்டே போகுது. ஏன்னா வேட்டையாடணும், வேட்டையாடும் பொழுது உடல்ல வலு இருந்தா தான் வேட்டையாட முடியும். இல்லைன்னா மிருகங்களால நாம தாக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிருவோம் அப்படின்னு இந்த நாகனுக்கு தெரியுது. வயசு அதிகமாயிட்டதுனால அப்ப இனிமே நம்மளுடைய பையன் ஒரு வாலிப பருவத்தை அடைந்து விட்டான். அதனால இனிமே இந்த திண்ணனை வேட்டைக்கு அனுப்பலாம் அப்படின்ற முடிவுக்கு இந்த நாகன் வரார். இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த நாகன் தன்னுடைய மகனாகிய திண்ணனை அழைத்து, நீ இனிமே வேட்டைக்கு போ அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் இளைஞர் பருவம், அந்த வாலிப பருவத்தை அவர் அடைந்து விட்டார். அப்ப முதன் முறையாக நீ இன்னைக்கு வேட்டைக்கு போயிட்டு வா, நீ வேட்டையாடி வரக்கூடிய உணவைத்தான் இன்றைக்கு நாங்க எல்லாருமே சாப்பிட போறோம் அப்படின்ட்டு இந்த நாகன் தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய திண்ணன் கிட்ட சொல்ற. அப்ப பையனை முதன் முறையாக இவர் வேட்டைக்கு போறார். அதனால இவனுக்கு துணையாக ஒரு 2 பேரை அனுப்பணும் அப்படின்னு அந்த திண்ணனுக்கு துணையாக நாணன், காடன் அப்படின்ற 2 பேரை திண்ணனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய வேடர்குல தலைவனாக இருக்கக்கூடிய அந்த நாகன் அனுப்பி வைக்கிறார். நாணன், காடன் மற்றும் திண்ணன் ஆகிய 3 பேரும் இணைந்து வேட்டைக்கு போறாங்க.
வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் பொழுதே ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவு அப்படின்னா, நாம இன்னைக்கு வேட்டைக்கு போகும் பொழுது நம்மளுடைய காட்டுல முதல் முறையாக நம்ம கண்ணுல என்ன மிருகம் படுதோ அதைத்தான் நாம வேட்டையாடணும் அப்படின்ற முடிவுக்கு இவர்கள் 3 பேருமே வருகிறார்கள். அப்போ அப்படியே நடந்து காட்டுக்குள்ள போறாங்க. தன்னுடைய வீட்டை விட்டு தாண்டி வெகு தூரம் வந்துட்டாங்க. ஒரு காட்டுக்கு போறாங்க. காட்டுப்பகுதிக்கு அங்க இருந்து காடு ஃபுல்லா தேடுறாங்க. இவர்களுடைய கண்ணுக்கு என்ன மிருகம் தென்படுது அப்படின்னா, காட்டு பன்றி இவர்களுடைய கண்களிலே தென்படுகிறது. அப்ப 3 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க, இன்றைக்கு இந்த காட்டு பன்றி தான் நம்மளுடைய கண்ணில் பட்டிருக்கிறது, அதனால இந்த காட்டு பன்றியவே நாம வேட்டையாடி இதனை உணவாக சமைத்து வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு இவர்கள் 3 பேரும் நினைக்கிறார்கள். அந்த காட்டு பன்றியை வேகமாக துரத்தி ஓடுகிறார்கள். கையில ஈட்டி அம்பு எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப வேகமாக அந்த காட்டு பன்றியை நோக்கி ஓடுறாங்க. காட்டு பன்றியும் இவர்களை பார்த்து பயந்து அதுவும் ஓடுகிறது. ரொம்ப தூரம் ஓடுறாங்க, அதுவும் ஓடுது. ரொம்ப தூரம் கடந்த பிறகு என்னாச்சு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் ஒன்று இருக்கிறது. அந்த மரத்துக்கு அடியில ஒரு குகை இருக்கு. அந்த குகையை பார்த்த உடனே இந்த காட்டுப்பன்றி நினைச்சது, நாம இந்த குகை வழியா நாம உள்ள போயிடலாம் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய தலையை அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த குகைக்குள்ள விட்டுடுச்சு. இப்போ அந்த பன்றிக்கு மரத்துக்குள்ள போகவும் முடியல, வெளியில வரவும் முடியல. அப்படி அந்த பன்றியினுடைய தலை அந்த மரத்தோட குகைக்குள்ள மாட்டிக்கிடுச்சு. இந்த நேரத்துல இந்த வேடர்களாக இருக்கக்கூடிய நாணன், காடன், திண்ணன் ஆகிய 3 பேருமே அந்த பன்றி கிட்ட வந்துட்டாங்க. திண்ணன் தன்னுடைய கைகளிலே இருந்த ஒரு வாளை கொண்டு அந்த பன்றியினை வெட்டி விடுகிறார். வெட்டி அந்த பன்றியானது இறந்து விடுகிறது. அதனை இறைச்சியாக தயார் செய்ய வேண்டும் அப்படின்ற முடிவுல அவர்கள் 3 பேரும் அந்த பன்றியினுடைய இறைச்சியை தூக்கி கொண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆறு பக்கம் போறாங்க. அந்த ஆறினுடைய பெயர் என்ன அப்படின்னா, பொன்முதலி என்ற ஒரு ஆறு. அந்த ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஆற்றுல அந்த இறைச்சியை கழுவி நம்ம அங்கேயே சமைச்சுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு இவர்கள் 3 பேரும் வருகிறார்கள். அப்போ இவங்க 3 வேடர்களுமே அந்த ஆற்றின் ஓரமாக பொன்முதலி ஆற்று பக்கத்துல நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் பொழுது இந்த வேடர்குல தலைவனாக இருக்கக்கூடிய நாகனுடைய மகனாகிய திண்ணன் அந்த மலையை அப்படியே பாக்குறாரு. அந்த ஆற்றுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மலையை அப்படியே பாக்குறாரு. அவருக்குள்ள ஏதோ ஒரு பரவசம் வருகிறது. அப்போ தன்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய 2 பேர்ட்டையும் கேட்கிறார், இந்த மேல மலையில என்ன இருக்கு, எனக்கு ஏதோ ஒரு பரவசம் வருது அப்படின்ட்டு இந்த திண்ணன் அவர்கள்ட்ட கேட்கிறார். அப்ப அந்த நண்பர்கள் நாணனும் காடனும் சொல்றாங்க, இந்த மலை மேல இது திருக்காலத்தி மலை. இந்த மலையின் மேல ஒரு சிவன் கோவில் இருக்கிறது. அந்த சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெயர் குடுமித்தேவர். வேற எதுவுமே இல்ல, இங்க அந்த கோயில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப திண்ணன் சொல்றாரு, சரி நீங்க இந்த இறைச்சியை தயார் பண்ணி வைங்க, நான் மேல மலைக்கு போயிட்டு அந்த சிவபெருமான பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த திண்ணன் அந்த ஆறை கடந்து அந்த மலையின் மீது ஏறி போகிறார். அப்படி போகும் பொழுது பாத்தீங்கன்னா இருட்டிடுச்சு. ஏன்னா இவங்க காலையிலே வந்தாங்க, காலையிலே அங்க இருந்து கிளம்பி வந்தாங்க இல்லையா வேட்டையாட. அதனால மதியம் முடிந்து கிட்டத்தட்ட சாயங்காலம் வரைக்கும் ஆயிடுச்சு. சாயங்காலத்துக்கு பிறகு அந்த இருட்டக்கூடிய சமயத்தில் தான் இவர் அந்த மலையின் மீது ஏறி போகிறார். அப்படி போக போக இவருடைய மனசு அப்படியே ஒரு இதமாகிறது, மனம் ஒரு அமைதியை அடைகிறத இவரால் உணர முடியும். அப்படியே மேல மலையை தாண்டி அப்படியே மேல போய்கிட்டே இருக்கிறாரு. மேல போன உடனே அந்த சிவபெருமானுடைய கோவில் வருகிறது. அந்த கோவிலுக்கு உள்ள சிவலிங்க வடிவில் சிவபெருமான் காட்சி தருகிறார். அதை பார்த்த உடனே இந்த திண்ணனுக்கு என்னன்னு சொல்ல முடியல, அந்த அளவிற்கு ஒரு மகிழ்ச்சி இவருடைய மனதிலே அதிகமாக வருகிறது. எல்லாருமே கோவிலுக்கு போனா நாம நமக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்ற தேவைகளை தான் கடவுள்கிட்ட அடிக்கிட்டே போகும். ஆனால் இந்த திண்ணன் அங்க மேல போனவனே என்ன கேட்டார் தெரியுமா சிவபெருமான் கிட்ட, இந்த காடு ரொம்ப பொல்லாத காடு, இங்க நிறைய மிருகங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறது. சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, கரடி இருக்கு, யானை இருக்கு, பாம்பு இருக்கு, இந்த மாதிரி பயங்கரமான மிருகங்கள்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காட்டுக்குள்ள இப்படி தனியா மலை மேல இருக்கிறீரே, உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு அந்த சிவலிங்கத்தை பார்த்து இந்த திண்ணன் கேட்கிறார். யார் இப்படி கேட்பா? ஏன்னா இறைவன், நாம இறைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் கிட்ட நாம நமக்கு பாதுகாப்பு வேண்டுவோம். ஆனா இவரு உமக்கு பாதுகாப்பு இல்லையா, இப்படி தனியா இருக்கிறீரே அப்படின்ட்டு இவரு சிவபெருமான பார்த்து கேட்கிறார். இப்ப இரவு நேரம் ஆயிடுச்சு, ஏதாவது மிருகங்கள் ஏதாவது உமக்கு இடர் கொடுத்தாலும் கொடுக்கும், அதனால நான் இங்க பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தன்னுடைய கையில இருந்த அம்பு வில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த சிவலிங்கத்தையே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கிறார். ஏதாவது மிருகங்கள் வருதா பாதுகாப்பு கொடுக்கணும்ட்டு சிவபெருமான் பக்கத்திலேயே நிக்கிறாரு. அந்த கோவிலை தாண்டி வெளியில போகவே இல்லை, சிவபெருமான் கிட்டே இருக்கிறார். இப்ப கீழே இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கள் 2 பேர் இருக்கிறாங்க.
நாணன் காடன் இவர்கள் 2 பேருமே திண்ணனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல மலைக்கு வந்து திண்ணனை கூப்பிடுறார்கள் வீட்டுக்கு. வாங்க நம்ம வந்து இருட்டிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்ப திண்ணன் வரமாட்டேங்கிறார். இல்ல நீங்க போயிட்டு வாங்க, எனக்கான இறைச்சி மட்டும் கீழே இருக்கட்டும், இங்க வந்து சிவபெருமான் தனியா இருக்கிறார், நான் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், நான் இங்க இருக்கேன், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு திண்ணன் வந்து அந்த தன்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய நாணனிடமும் காடனிடமும் சொல்கிறார். அப்ப இவர்கள் எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்காங்க, திண்ணன் வர்ற மாதிரியே இல்ல. சரி பக்கத்துல இந்த மலையில தானே நம்ம மலை, அதுக்கு அங்கிட்டு இருக்கு, அதனால இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாணனும் காடனும் அங்கிருந்து அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. திண்ணன் தனியாக அந்த சிவபெருமான் கிட்ட நின்றுட்டே இருக்கிறாரு. விடிய அதாவது இரவு சூரியன் அஸ்தமித்த பிறகு காலையில விடிகிற வரைக்கும் அந்த இடத்திலேயே தான் இருந்தாரு. வேற எங்கேயுமே போகவே இல்லை. முழுக்க தன்னுடைய கண்ணை கூட அவர் மூடவில்லை, உறங்கவில்லை. சிவபெருமானையே சுத்தி வந்தார். ஏதாவது பூச்சிகள் சிவபெருமான் கிட்ட வருதா, ஏதாவது மிருகங்கள் வருதா அப்படின்னு அப்படியே அந்த இடத்தை பார்த்து அங்கேதான் நிற்கிறார். அப்போ விடிந்த உடனே அவர் யோசிக்கிறாரு, இந்த சிவபெருமானுக்கு நம்ம வந்து சிவபெருமானை அபிஷேகம் செய்யணும். நிறைய ஆலயங்கள்ல வந்து கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, பூ வைப்பாங்க, படையெல்லாம் போடுவாங்க அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால நாமளும் இந்த சிவபெருமானுக்கு அப்படிப்பட்ட ஒரு படையலை கொடுக்க வேண்டும், சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும், சிவபெருமானுக்கு மாலை அணிவித்து பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைத்து இந்த திண்ணன் வேகமாக அந்த மலையில் இருந்து கீழே இறங்கி வருகிறார். இந்த கீழே வரக்கூடிய இதே நேரத்திலே அந்த கோவிலில் வந்து தினமும் பூஜை செய்யக்கூடிய ஒரு அர்ச்சகராக இருக்கக்கூடியவர் சிவகோசரியர் என்ற ஒரு அர்ச்சகர். அவர் சிவனாலயத்திற்கு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்து அலங்காரங்கள் செய்து அங்கு சைவ படையலை சிவபெருமானுக்கு நைவேத்தியமாக படைத்துவிட்டு அவர் சென்று விடுகிறார். இப்ப இதே நேரத்துல சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்யணும், அலங்காரங்கள் செய்யணும், நைவேத்தியங்கள் படைக்க வேண்டும் என்று இந்த வேடனாக இருக்கக்கூடிய திண்ணன் இந்த பொன்முதலி ஆற்றிற்கு வரார். ஆற்றிலே நல்லா குளிக்கிறாரு. குளிச்சு முடித்த உடனே அந்த நிறைய வந்து செடிகள் அதிகமாக இருக்கிறது. இந்த ஆறு பக்கத்துல நிறைய செடிகள் இருக்கு. அந்த செடியில வந்து பூக்கள் நிறைய இருக்கிறது. அந்த அத்தனை பூக்களையுமே எடுத்து விதவிதமான வண்ணங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான பூக்களையுமே எடுத்து தன்னுடைய தலையிலே வைத்துக் கொள்கிறார். தலையில வச்சுட்டு முதல் நாள் வந்து இவர்கள் வேட்டையாடி வைத்த அந்த பன்றி இறைச்சி அங்க இருக்கிறது. அந்த பன்றி இறைச்சியை சிறு சிறு துண்டுகளாக்கி ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்து தன்னுடைய வாயிலே வைத்து பார்க்கிறார். நன்றாக ருசியாக இருக்கக்கூடிய இறைச்சிகளை மட்டும் தனியாக சிவபெருமானுக்காக எடுத்து வைக்கிறார். அப்படி ருசி இல்லாம ரொம்ப ஒரு அழுகி போயிருக்கக்கூடிய இறைச்சிகளை எல்லாம் இவரே சாப்பிடுறார். சாப்பிட்டு முடிச்ச பிறகு சிவபெருமான் தலையை எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த ஆற்றில போய் குளிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய வாயிலே தண்ணீரை எடுத்துக் கொள்கிறார். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக தன்னுடைய வாயிலே தண்ணீரை எடுத்துக் கொள்கிறார். தலையிலே பூக்களை சூடிக்கொள்கிறார். கையிலே இறைச்சியை எடுத்துக்கொண்டு வேகமாக அந்த பொன்முதலி ஆற்றில் இருந்து மேலே இருக்கக்கூடிய திருக்காலத்தி மலைக்கு வருகிறார். அப்ப இவர் வந்து இப்போ மேல வராரு. மேல வந்து பார்த்தா முன்னக்கூட்டி அந்த சிவகோசரியர் வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கிறார். அப்ப திண்ணன் பாக்குறாரு, இப்படிப்பட்ட சைவப்படை எல்லாம் எப்படி சிவபெருமான் சாப்பிடுவாரு, அவர் ருசிச்சு சாப்பிடுனா இந்த மாதிரி பன்றி இறைச்சி தானே சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன் கால்ல வந்து செருப்பு போட்டிருக்காரு. அந்த செருப்பு காலோடையே அந்த சிவபெருமான் முன்னாடி இருக்கக்கூடிய நைவேத்தியங்களை எல்லாமே மிதிச்சு தள்ளுறார். தள்ளிய பிறகு மேலே இருக்கக்கூடிய அந்த பூக்களை எல்லாமே அகற்றிட்டு தன்னுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறார். தன்னுடைய தலையிலே இருக்கக்கூடிய பூக்களை எடுத்து சிவபெருமானுடைய அந்த சிவலிங்கத்தினுடைய தலையிலே வைக்கிறார். தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த பன்றி இறைச்சியை சிவபெருமானுக்கு முன்னாடி வைத்து சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்கேயே இருக்கிறாரு. இப்ப நல்லா விடிஞ்சிருச்சு. இப்போ மறுநாள் வந்து வேட்டைக்கு போகணும் அப்படின்றதுனால இப்போ அங்கிருந்து மலையில இருந்து இறங்கி வந்து மறுபடியும் வேட்டையாட போறார். வேட்டையாடி முடித்த உடனே மறுபடியும் இரவு நேரம் வந்த உடனே மறுபடியும் திருக்காலத்தி மலைக்கு வந்து அந்த சிவபெருமான் கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறாரு. திரும்ப மறுநாள் காலையில் ஆகுது. அதே மாதிரி வழக்கம் போல வாயிலே தண்ணீர் எடுப்பது, தலையில பூக்களை சூடிக்கொள்வது, கையில இறைச்சி, இப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. இப்ப 2 நாள் 3 நாள் போகுது. சிவகோசரியருக்கு சரியான கோபம். இப்படி யாரு இந்த சிவன் கோவில்ல இப்படி ஒரு அபத்தம், ஒரு அசுத்தம் வந்து யாரு செய்யறா? இந்த சிவனாலயத்திலே வேண்டும் என்றே செய்கிறார்களா, இல்ல தெரியாம பண்றாங்களா என்னன்னே தெரியலையே பகவானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவகோசரியருக்கு அதிகமான வருத்தம். ஏன்னா அவர்கள் பிராமண குலத்தை சார்ந்தவர்கள். சிவபெருமானுக்கு உரிய ஆகம விதிகளையும் பூஜை விதிகளையும் மிக அதிகமாக வணங்கக்கூடியவர்கள், அதனை மதித்து நடப்பவர்கள். அவர்களுக்கு இந்த மாதிரி சிவனாலயத்திலே ஒரு அசுத்தம் நடக்கிறது, ஒரு அபச்சாரம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா அதை எப்படி பொறுத்து கொள்வது அப்படின்ற ஒரு ஆதங்கம் இந்த சிவகோச்சரியருக்கு அதிகமாக இருந்தது. இப்படியே 5 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த திண்ணன் தினமும் இந்த மலைக்கு வராரு, பன்றி இறைச்சியை படைக்கிறாரு, தன்னுடைய வாயில இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு அபிஷேகம் செய்கிறார், தலையில இருக்கக்கூடிய அந்த பூவை வைத்து சிவபெருமானுக்கு வைக்கிறார். இப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. இப்ப 5வது நாள்
இந்த சிவகோசரியர் வந்து சிவபெருமான் கிட்ட வேண்டார், பகவானே என்னால தாங்க முடியல, இப்படி யாரு பண்றா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மிகுந்த மன வேதனையோடு அந்த இடத்திலே அவர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து தன்னுடைய வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுல போயிட்டு சிவபெருமானை நினைத்து மனமுருகி வேண்டுகிறார். இப்படிப்பட்ட ஒரு அசுத்தத்தை உன்னுடைய கோவிலே செய்யக்கூடியவர்களை எப்படி நீ விட்டு வைத்திருக்கிறாய், என்னால இதை சகிக்க முடியல பகவானே அப்படின்னு ரொம்ப மனம் உருகி அழுது வேண்டுகிறார். இப்ப அப்படி அவர் அழுதுகிட்டே அவர் தூங்கிறாரு. அதே நேரத்திலே இந்த வேடனாக இருக்கக்கூடிய திண்ணனும் அங்கு கோவிலே இருக்கிறார். இப்ப இதே நேரத்துல இந்த சிவகோசரியர் அப்படியே தூங்குறாரு. அப்படி தூங்கும் பொழுது அவருடைய கனவிலே சிவபெருமான் வருகிறார். சிவபெருமான் என்ன சொல்றார் தெரியுமா? நீ பயப்பட தேவையில்லை, அச்சம் கொள்ள தேவையில்லை. அந்த பூஜையை செய்பவன் அவனுடைய உண்மையான அன்பினால் தான் செய்கின்றான். எந்த விதமான கள்ளமும் கபடமும் அவன் உள்ளத்தில் இல்லை. அவன் வேண்டும் என்றே செய்யவில்லை. அவனுடைய மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதையே அவன் செய்கிறான். அவனுடைய பெருமையை நாளை நான் உலகிற்கே தெரியப்படுத்துவேன். நாளை நீ கோவிலில் காலையில் அதிகாலையில் கோவிலுடைய மறைவில் இருக்கக்கூடிய தூணிற்கு பின்னால் நீ அமர்ந்து கொள். நாளைக்கு என்ன நடக்குதோ அதை நீ பாரு அப்படின்ட்டு சிவபெருமான் அந்த சிவகோசரியர் சொல்றாரு. அப்ப சிவகோசரியர் திடுக்குன்னு முடிக்கிறார். சிவபெருமான கனவுல இப்படி ஒரு வாசனை சொல்றாரு. சிவபெருமானை எதற்காக நம்மளை கூப்பிடுறாரு? கோவிலுக்கு தூணுக்கு பின்னாடி மறைந்து வேற இருக்க சொல்றாரு அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இவருக்குள்ள இருக்கிறது. அதற்கு பிறகு அவர் தூக்கமே இல்லை. எப்படா விடியும் அப்படின்னு அவர் பார்த்துட்டே இருக்கிறார். இப்ப அப்படி விடியுது. விடிந்த உடனே எப்போதும் போகக்கூடிய நேரத்தை விட சில நேரங்களுக்கு முன்னாடியே சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே அவர் வேகமாக சென்று அந்த திருக்காலத்திய மலையிலே இருக்கக்கூடிய சிவனாலயத்திலே முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தூணிற்கு பின்னால் சென்று ஒளிந்து கொள்கிறார். இப்போ வழக்கம் போல இது சரியாக 6வது நாள். இந்த 6வது நாள் ஆகிவிட்டது. இந்த 6வது நாள் சிவலிங்கத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு தூணுக்கு பின்னாக இந்த சிவகோசரியர் நிற்கின்றார். வழக்கம் போல திண்ணன் வாராரு. வாயிலே தண்ணீரை வைத்துக் கொள்கிறார். தலையிலே பூ வச்சிருக்கிறாரு. கையில இறைச்சி கொண்டு வரார். அப்ப வேகமா வராரு. சிவகோசரியர் தூணுக்கு பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நேராக வருகிறார். ஏற்கனவே சிவகோசரியர் செஞ்சு வைக்கக்கூடிய அந்த நெய்வேத்தியங்கள் எல்லாமே இருக்கிறது. வழக்கம் போல தன்னுடைய செருப்பு காலோடையே அதை எல்லாத்தையுமே அப்படியே அகற்றுறாரு. தன்னுடைய வாயிலே இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறார். தன்னுடைய தலையிலே இருக்கக்கூடிய பூவை எடுத்து சிவலிங்கத்தின் மேலே வைக்கிறார். தன்னுடைய கையிலேயே இருக்கக்கூடிய அந்த இறைச்சியை சிவபெருமானுக்கு படைத்து சிவபெருமானே சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. இத பார்க்க பார்க்க அந்த தூணுக்கு பின்னாடி ஒளிந்து இருக்கக்கூடிய அந்த சிவகோசரியருக்கு அப்படிப்பட்ட ஒரு கோபம் வருகிறது. சிவபெருமானுடைய ஆலயத்திலே இப்படிப்பட்ட ஒரு அசுத்தத்தை இந்த வேடன் பண்ணுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சரியான ஒரு கோபம். அப்ப இருந்தாலும் சிவபெருமானே நம்மளை மறைஞ்சு இருக்க சொல்லியிருக்கிறாரு, ஏதோ காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவகோசரியர் முன்னாடி வராம அங்கனே இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய நேரங்களிலேயே யாருமே எதிர்பார்க்காத நேரத்திலேயே சிவபெருமான் இந்த திண்ணனுடைய பக்தியை உலகத்தார்களுக்கு காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த சிவலிங்கம் ஒன்று இருக்கிறது. அந்த சிவலிங்கத்துல 2 கண் இருக்கிறது. அந்த 2 கண்களிலே ஒரு கண் இடது கண்ணிலே இருந்து ரத்தம் வழிகிறது. திடீர்னு ரத்தம் வழிகிறத பார்த்து சிவகோசரியர் ஆச்சரியப்படுறார். என்ன சிவபெருமானுடைய கண்ணுல இருந்து ரத்தம் வருது அப்படின்ட்டு சிவகோசரியர் ஆச்சரியமாக பார்க்கிறார். இதை பார்த்த திண்ணனுக்கு அப்படி அழுக வந்துருச்சு. என்னது சிவபெருமானுடைய கண்ணுல இருந்து இப்படி ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கைகளை கொண்டு அந்த கண்ணிலே அடைக்கிறார். ரத்தத்தை வராம இருக்கிறதுக்காண்டி அடைக்கிறார். கையை வைக்கும் பொழுது ரத்தம் வராம இருக்கிறது. கையை எடுத்த உடனே மறுபடியும் ரத்தம் வருது. அப்ப சிவபெருமானுக்கு ஏதோ கண்ணுல ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு நோய் அவரை தாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கிருந்து மலையை நோக்கி இறங்கி வருகிறார். வேகமாக அங்கிருந்து மலையில் இருந்து இறங்கி வருகிறார். என்னென்ன மூலிகை செடிகள் நமக்கு தெரியுமோ அந்த எல்லா விதமான மூலிகை செடிகளையுமே எடுத்து வேகமா கொண்டு வரார். கொண்டு வந்து எல்லாத்தையுமே பச்சிலை போட்டு அரைத்து அந்த ரத்தம் வரக்கூடிய சிவலிங்கத்தினுடைய கண்ணிலே அவர் வைக்கிறார். அப்படி வைக்கும் பொழுது கூட ரத்தமானது நின்றபாடு இல்லை, ரத்தம் வலிந்து கொண்டே இருக்கிறது. இவருக்கு என்ன செய்யறே தெரியாம அழுகிறாரு, புலம்புறாரு, கூச்சல் போடுறாரு, கூப்பாடு போடுறாரு, கத்துறாரு. அந்த அளவிற்கு இவருக்கு வருத்தம் மேலிட்டுறது. எல்லா உலகத்தையுமே காக்கக்கூடிய சிவபெருமானுடைய கண்ணிலிருந்து இப்படி ரத்தம் வருத, நான் என்ன செய்வேன் அழுகிறார். இது அத்தனையுமே அந்த தூணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிவகோசரியர் என்கிற அர்ச்சகர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்படி ரத்தம் வரக்கூடிய சமயங்களிலே நாம என்ன செய்வோம் அப்படின்ற ஒரு ஏக்கமும் ஒரு அதிர்ச்சியும் இந்த திண்ணனுக்கு இருந்துகிட்டே இருக்கிறது, இந்த வேடனுக்கு. அப்ப இவர் என்ன பண்ணான்னு யோசிக்கிறார். அப்படி யோசிக்கக்கூடிய நேரங்களில் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஊனுக்கு ஊன்தான் மருந்து என்கிற ஒரு பழமொழி இவருக்கு நினைவுக்கு வருகிறது. அதாவது முல்லை முள்ளாலதான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணு பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னா அப்ப அதுல இன்னொரு கண்ணை வச்சாதான் அது சரியாகும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறார். அப்ப நம்ம கண்ணை இவருக்கு வச்சா சரியா இருக்கும் அப்படின்ட்டு அந்த திண்ணனை யோசிக்கிறார். யோசிச்சு அடுத்த நொடி தன்னுடைய கைகளிலே வைத்திருக்கக்கூடிய அன்பு,
மிருகங்களை வேட்டையாட பயன்படுத்தக்கூடிய அந்த அம்பினுடைய கூறு முனையை வைத்து தன்னுடைய கண்களை உடனடியாக தோண்டி எடுக்கிறார். தன்னுடைய ஒரு கண்ணை உடனடியாக அவர் தோண்டி எடுக்கிறார். அப்படி எடுத்து அந்த கண்ணை அப்படியே சென்று அந்த ரத்தம் படக்கூடிய சிவபெருமானுடைய கண்ணிலே கொண்டு வைக்கிறார். அடுத்த நொடி ரத்தம் நின்று விட்டது. இப்ப சந்தோஷம், பூரிப்பு, பயங்கரமான பூரிப்பு, சந்தோஷமும் இந்த திண்ணனுடைய மனதிலே தோன்றுகிறது. நல்ல வேளை சிவபெருமானுடைய கண்களில் உள்ள ரத்தம் நின்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துள்ளி குதிக்கிறார். சிவபெருமானுடைய ரத்தம் நின்று விட்டது அப்படின்னு துள்ளி துள்ளி குதிக்கிறார் அந்த இடத்துல. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் சிவகோசரியர். இப்படி ஒரு பக்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவகோசரியர், இப்படிப்பட்ட ஒருவனை நாம இப்படி தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு அந்த சிவகோசரியர் அந்த தூணுக்கு பின்னாக நின்று அழுகிறார். இப்போ இந்த திண்ணனுடைய வரலாறும் திண்ணனுடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படின்றத இன்னும் உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று அந்த சிவபெருமான் நினைக்கிறார். அப்படி நினைத்த அடுத்த நொடி சிவபெருமானுடைய இன்னொரு கண்ணில் இருந்தும் ரத்தம் வருகிறது. இப்ப சிவபெருமானுடைய இன்னொரு கண்ணில இருந்து ரத்தம் வருது. அதை பார்த்த உடனே மேலும் அதிர்ச்சி ஆகிறார் இந்த திண்ணன். அப்போ இன்னொரு கண்ணில் ரத்தம் வருது, நம்ம கண்ணை இன்னொரு கண்ணு இருக்கு, அந்த கண்ணை வச்சுட்டா கண்டிப்பாக சிவபெருமானுடைய ரத்தம் நின்றுவிடும் என்று இவருக்கு உறுதியாக தோன்றுகிறது. ஆனா அதே நேரத்தில் ஒரு பயம் வருது. நாம நம்மளுடைய கண்ணை பிடுங்கிட்டோம்னா நாம நமக்கு கண்ணு தெரியாது. அப்ப நாம எப்படி சரியான இடத்துல சிவபெருமானுடைய கண்ணில் வைக்க முடியும் அப்படின்னு இவருக்கே ஒரு யோசனை வருது. அப்ப என்ன பண்றாரு, தன்னுடைய இடது காலில் செருப்பு அணிந்திருக்கக்கூடிய அந்த இடது காலை எடுத்து அப்படியே அந்த சிவலிங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்தம் வரக்கூடிய அந்த கண்களின் மீது வைக்கிறார். இப்ப நாம கண்ணை எடுத்தோம்னா சரியாக அந்த சிவபெருமான வேலை பொருத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய காலை எடுத்து அது மேல வச்சிருக்கிறாரு. இன்னொரு கையிலே ஒரு அம்பை எடுத்துக் கொள்கிறார். அந்த அம்பை எடுத்து தன்னுடைய கண்களை தோண்ட போகிறார். அப்படி தோண்ட போகிற அதே நேரத்தில் அங்கு சிவபெருமான் சிவலிங்கத்தில் இருந்து வெளிப்படுகிறார். நில் கண்ணப்பா அப்படின்ட்டு சிவபெருமானே உள்ள சிவலிங்கத்திலிருந்து வெளிப்படுகிறார். உன்னுடைய பக்தியை கண்டு யான் மெச்சினேன். உன்னை போன்ற ஒரு பக்தரை நான் இதுவரையில் எங்கேயுமே பார்த்ததில்லை. உன்னுடைய புகழை இந்த உலகம் நிச்சயமாக அறியும். நீ கண்ணப்பன் என்ற பெயரில் புகழ் பெறுவாய் அப்படின்ட்டு சிவபெருமானே நேரில் இந்த கண்ணப்ப நாயனாருக்கு காட்சி கொடுத்தார். இழந்த கண்ணையும் கொடுத்தார். தன்னுடைய அடியவர்களில் ஒருவராக சேர்த்து கொண்டு அவருக்கு அப்பொழுதே முக்தியையும் அளித்தார் சிவபெருமான். இந்த கண்ணப்ப நாயனாருடைய மூலமாக அந்த இடத்திலே சிவகோசரியர் என்கிற அர்ச்சகருக்கும் காட்சி கொடுத்தார் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிறந்த பக்தராக இருக்கக்கூடிய கண்ணப்ப நாயனாருடைய சன்னதி எல்லா சிவ ஆலயங்களிலுமே இந்த 63 நாயன்மார்களிலே ஒருவராக இவர் இருக்கிறத நாம எப்பவும் பார்க்கிறோம். இந்த கண்ணப்ப நாயனாருடைய பக்தி மூலமாக நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நாம போகிற வழி, இப்போ பொதுவாக ஒரு வழிபாடு பண்றதுக்கு ஏகப்பட்ட விதிகள் இருக்கிறது, ஆகம விதிகள் இருக்கிறது, பூஜை விதிகள் இருக்கிறது. எப்படிப்பட்ட விதிகள் இருந்தாலும் பக்தி மட்டும்தான் பிரதானம். அதுதான் இந்த கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் 6 நாட்கள் தான் மொத்தமே. அவர் இந்த 6 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சிவபெருமானே அவர் வழிபட்டதாக கிடையாது. அந்த 6 நாட்கள் தன்னுடைய வேட்டையாட, வாழ்நாளிலே வேட்டையாட அன்றைக்கு தான் முதல் முறையாக அவர் வந்தாரு. அன்றைக்கே இந்த சிவனாலயத்திலே சிவபெருமானாகிய குடுமித்தேவரை அவர் பார்த்தார். இந்த 6வது நாளிலேயே சிவபெருமானை தரிசனம் செய்து முக்தியும் பெற்றார். சிவபெருமானே ஓடோடி வந்தார் இவரை காண. அப்போ நம்மளுடைய வழி எப்படி இருக்கு, நம்மளுடைய பாதை எப்படி இருக்கு, நம்மளுடைய ஆகம விதிகள் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாமே 2வது பட்சம் தான். முதலாவதாக பக்தி, மனப்பூர்வமான பக்தி, உள்ளார்ந்த பக்தி அப்படின்றது ஒன்று இருந்தால் நிச்சயமாக அந்த இறைவனே ஓடோடி நம்மை தேடி வருவான் அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு. இந்த கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு ஏதோ புராண காலத்துல நடந்துச்சு, அந்த காலத்துல நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த யுகத்துல கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு அந்த நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்ததுதான் இந்த கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு. இந்த கண்ணப்ப நாயனாரை பற்றி பேசாத ஆள்களே கிடையாது. இப்ப நான் என்ன சொன்னேன்னா, முதல்ல நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கவே சொன்னேன், மத்த எல்லாருமே போன வழி ஒன்று. எல்லா நாயன்மார்களுமே ஒவ்வொரு விதமான ஆகம விதிகளை பின்பற்றி அவர்கள் சிவபெருமானது தரிசனத்தை பெற்றார்கள். ஆனால் எந்த விதமான ஆகம விதிகளையும் பின்பற்றாமல் முழுக்க முழுக்க பக்தியை கொண்டே, முழுக்க முழுக்க சிவபெருமானின் மீது கொண்ட அன்பை கொண்டே சிவபெருமானை தரிசனம் செய்தவர் தான் இந்த கண்ணப்ப நாயனார். இந்த கண்ணப்ப நாயனாரை பத்தி பேசாத ஆள்கள் கூட கிடையாது. மாணிக்க வாசகர் கூட சொல்றார், கண்ணப்பன் ஒற்பதோர் அன்பின்மை கண்டபின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணப்ப நாயனாரை பெருமையாக பேசக்கூடிய மணிவாசகர்களுடைய பாடல்களையும் நாம பார்க்கிறோம். ஆக நாமும் இந்த கண்ணப்ப நாயனார் மீது, சிவபெருமான் மீது பக்தி கொண்டால் அந்த சிவபெருமானே ஓடோடி நம்மை தேடி வருவார் என்பதில் எல்லவும் ஐயமில்லை.